விலையுயர்ந்த பொருட்கள் நிறைந்த அந்த பெரிய வீட்டில் எல்லாமே இருந்தது, உயிரை தவிர. கணவன் இருந்தும் தனிமையில் வாடுவது எவ்வளவு பெரிய கொடுமை என்று ஷீலாவிற்கு தெரியும். அந்த 4 சுவர்களின் மௌனத்தை ஒரு ஹலோ என்ற ஒற்றை வார்த்தை உடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இதுல இருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஷீலா ஒரு நடுத்தர வயது பெண். அவளுக்கு 35 வயது இருக்கும். அவரது கணவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதால் வாரத்தில் 5 அல்லது 6 நாட்கள் வெளியூரிலேயே இருப்பார். இதனால் ஷீலா வீட்டில் மிகவும் தனிமையாக உணர்ந்தார். அந்த சமயத்தில் அவரது பக்கத்து வீட்டிற்கு அஜய் என்ற 34 வயது மருத்துவர் குடிவந்தார். அதன் பின் என்னவெல்லாம் நடந்தது, என்ன திருப்பங்கள் அவர்களது வாழ்க்கையை புரட்டி போட்டது என்பதை விரிவாக காணலாம். ஷீலாவின் வீடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் வசதிகள் நிறைந்ததாகவும் இருந்தது. விலையுயர்ந்த சோஃபாக்கள், சுவரெங்கும் கலைநயமிக்க ஓவியங்கள் என எல்லாம் இருந்தன. ஆனால் அந்த 4 சுவர்களுக்குள் உயிர் மட்டும் இல்லையோ என்ற ஷீலாவிற்கு அடிக்கடி தோன்றும். ஷீலாவின் கணவர் ரகு ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய பொறுப்பில் இருந்தார். அவருக்கு பணம் சம்பாதிப்பதும் புதிய நிலங்களை வாங்குவதுமே வாழ்வின் லட்சியமாக இருந்தது. டெல்லி, மும்பை என அவர் பறந்து கொண்டே இருப்பார். அவர் வீட்டிற்கு வரும் அந்த 2 அல்லது 1 நாட்கள் கூட போன் கால்களும் லேப்டாப்பும் திரையுமே அவருக்கு துணையாக இருந்தன. இரவு உணவின் போது கூட ரகுவின் கவனம் உணவிலோ அல்லது ஷீலாவின் பேச்சிலோ இருப்பதில்லை. சாப்பிட்டியா, உடம்ப பாத்துக்கோ, இந்த 2 வாக்கியங்கள் தான் அவர் ஷீலாவிற்கு தரும் அதிகபட்ச அன்பு. இது ஒரு இயந்திரம் மற்றொரு இயந்திரத்திடம் நலம் விசாரிப்பது போலதான் ஷீலாவிற்கு தோன்றும். அந்த பெரிய வீட்டின் பால்கனிதான் ஷீலாவிற்கு பிடித்த, அதே சமயம் அவளை அள வைக்கும் ஒரே இடம். மாலையில் ஒரு கப் காஃபியுடன் அங்கு வந்து நின்றாள். கீழே தெருவில் உலகம் அதன் போக்கில் இயங்கிக் கொண்டிருக்கும். பக்கத்து வீட்டு தம்பதியினர் வேலை முடித்து வரும்போது ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக் கொள்வது, குழந்தைகள் தங்களது அப்பாவின் வருகைக்காக வாசலில் காத்திருந்து அவர் வந்ததும் அவரை கட்டி அணைப்பது, முதியோர்கள் கைகோர்த்து நடைபயிற்சி செய்வது, இதை பார்க்கும் போது நமக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு நிசப்தமாக இருக்கிறது என்ற ஏக்கம் அவள் நெஞ்சில் பாரமாக இறங்கும். மதிய வேளைகளிலோ அவள் அந்த வீட்டின் கடிகார முட்கள் நகரும் சத்தம் கூட ஷீலாவிற்கு பயத்தை கொடுக்கும். யாருடனாவது பேச வேண்டும், மனதில் இருப்பதை கொட்ட வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் தகித்து கொண்டிருக்கும். ஆனால் கேட்கத்தான் யாரும் இல்லை. அந்த நிசப்தத்தை உடைக்கத்தான் அவள் அவ்வப்போது வானொலியை ஒலிக்க விடுவாள். ஒரு கட்டத்தில் அந்த வீட்டின் மௌனமே அவளுடன் பேச தொடங்கிவிட்டது போல ஒரு மாயையில் அவள் வாழ்ந்து வந்தாள். அந்த மௌனத்தை போக்கப் போகும் ஒரு புதிய நபர் பக்கத்து வீட்டில் குடியேறப் போகிறார் என்பது அப்போது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகள் ஷீலாவிற்கு மிகவும் சோம்பேறித்தனமாகவும் ரகு இல்லாததால் இன்னும் கூடுதலாக தனிமையாகவும் இருக்கும். ஆனால் அன்று காலை அந்த தெருவில் கேட்ட ஒரு காரின் ஹாரன் சத்தம் ஏதோ ஒரு மாற்றத்தை அறிவிப்பது போல இருந்தது. ஷீலா கையில் ஒரு புத்தகத்துடன் பால்கனிக்கு வந்தபோது பக்கத்து வீட்டு வாசலில் ஒரு கௌரவமான கார் வந்து நின்றது. காரிலிருந்து ஓர் இளைஞன் இறங்கினான். வெண்ணிற சட்டை, கச்சிதமாக வாரப்பட்ட தலைமுடி, கண்களில் ஒரு தெளிவான பார்வை. அவன் கையில் சில மருத்துவ புத்தகங்கள் இருந்தன. அவன் அந்த வீட்டின் சாவியை எடுத்து திறக்க முயன்ற போது தற்செயலாக மேலே பால்கனியில் நின்றிருந்த ஷீலாவை பார்த்தான். ஷீலா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த தெருவில் பல நாட்களாக பூட்டியே கிடந்த அந்த வீட்டிற்கு இவ்வளவு வசீகரமான ஒருவன் குடிவருவான் என்று அவள் நினைக்கவில்லை. ஷீலா அவனை பார்த்து மெல்லியதாக புன்னகைத்தாள். அவள் உடனே முகத்தில் ஒரு பிரகாசமான சிரிப்புடன், ஹலோ, குட் மார்னிங், நான் அஜய். இந்த வீட்டுக்கு இன்னைக்குதான் குடி வர்றேன். நான் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல சர்ஜனா இருக்கேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அவனுடைய குரலில் இருந்த அந்த இயல்பான கனிவு ஷீலாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. ஹலோ, நான் ஷீலா, இந்த வீட்டுல தான் இருக்கோம். வெல்கம் டு தி நெய்பர்ஹுட் என்று அவள் பதில் சொன்னாள். அவன் கேட்ட அந்த ஒரு ஹலோ என்ற வார்த்தை பல வருடங்களாக அந்த வீட்டில் உறைந்து போயிருந்த மௌனத்தை பல துண்டுகளாக உடைத்தது போல இருந்தது. ரகுவின் அதிகாரமான குரலுக்கும் சுவர்
அவர்களின் நிசப்தத்திற்கும் இடையில் அஜயின் குரல் ஒரு குளிர்ந்த தென்றலாக அவளை தீண்டியது. அவன் உள்ளே சென்ற பிறகும் ஷீலா அங்கேயே நின்றிருந்தாள். பக்கத்து வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்கார் என்ற செய்தி அவளுக்குள் ஏதோ ஒரு புது உற்சாகத்தை தந்தது. அஜய் தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றபோது அந்த வீட்டின் ஜன்னல்கள் திறக்கப்படும் சப்தம் கேட்டது. அதுவரை இருண்டு கிடந்த அந்த வீடு வெளிச்சத்தை பெறுவது போல ஷீலாவின் வாழ்க்கையிலும் ஒரு மெல்லிய வெளிச்சம் நுழைய தொடங்கியிருப்பதை அவள் அப்போது உணர்ந்திருக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் ஷீலா மற்றும் அஜயின் சந்திப்புகள் வழக்கமாகின. காலையில் அஜய் அவசரமாக மருத்துவமனைக்கு கிளம்பும் போது பால்கனியில் நிற்கும் ஷீலாவை பார்த்து ஒரு புன்னகையையும் ஹேவ் எ குட் டே என்ற வாழ்த்தையும் பரிமாறத் தொடங்கினான். அந்த ஒரு சிறிய வாழ்த்து ஷீலாவிற்கு அந்த நாள் முழுவதும் ஒரு நேர்மறையான ஆற்றலை தந்தது. ஒரு மலை மேகங்கள் சூழ்ந்த மாலை வேளையில் ஷீலா வீட்டில் சூடாக பலகாரமும் இஞ்சி தேநீரும் செய்திருந்தாள். வீடெங்கும் பரவிய அந்த மனம் அவளுக்கு தன் தனிமையை பரிசாக அளிக்காமல் அதை யாருடனாவது பகிர வேண்டும் என்ற உந்துதலை தந்தது. ஒரு தட்டில் பலகாரத்தை எடுத்துக்கொண்டு தயக்கத்துடன் அஜய் வீட்டு வாசலில் நின்று அழைப்பு மணியை அழுத்தினாள். அஜய் கதவை திறந்தான். அவன் அப்போதுதான் பணி முடிந்து வந்திருந்தான். களைப்பாக இருந்தாலும் ஷீலாவை கண்டதும் அவன் முகம் மலர்ந்தது. ஷீலா தட்டை நீட்டியபடி, தனியா சமைச்சு போர் அடிச்சது டாக்டர், அதான் உங்களுக்கும் கொஞ்சம் கொண்டு வந்தேன், சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்றாள். அஜய் அந்த தட்டை பெற்றுக்கொண்டு அவளை வீட்டிற்குள் அழைத்தான். டாக்டர்னு கூப்பிடாதீங்க ஷீலா, அஜய்னே கூப்பிடுங்க. அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற ஷோ தான் எனக்கு ஆஸ்பத்திரியோட போதும். இங்க நான் வெறும் உங்க நண்பன் அஜய் மட்டும்தான் என்றான் கனிவுடன். பலகாரத்தை சுவைத்ததன் அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. நிஜமாவே சொல்றேன் ஷீலா, இந்த சுவைக்கு நான் தினமும் உங்க வீட்டு வாசல்ல வந்து தவன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அவ்வளவு அற்புதமா இருக்கு என்று அவன் கிண்டலாக சொல்ல ஷீலா தன்னை அறியாமல் பல மாதங்களுக்கு பிறகு வாய்விட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பு அவளுக்கு ஒரு விடுதலையாக இருந்தது. ரகுவின் வீட்டில் சிரிப்பதற்கு பதிலாக கண்ணியமாக இருக்கவே அவள் பழகி இருந்தாள். ரொம்ப புகழ்ந்து தள்ளாதீங்க அஜய், அப்புறம் தினமும் என்னைய சமைக்க சொல்வீங்க போல என்று அவளும் கிண்டலாக பதில் பேசினாள். அன்று அவர்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். மருத்துவமனையில் அவன் சந்தித்த சுவாரஸ்யமான நோயாளிகள் பற்றி அவன் சொல்ல ஷீலா தான் வாசித்த புத்தகங்களை பற்றி சொன்னாள். தேநீர் கோப்பையில் இருந்து எழும்பிய ஆவி காற்றில் கரவதை போல ஷீலாவின் மனபாரமும் மெல்ல மெல்ல கரைய தொடங்கியது. அந்த மாலை நேரத்தில் அவர்கள் இருவரும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இல்லாமல் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் ஆத்ம நண்பர்களாக மாறிக்கொண்டிருந்தார்கள். அஜய் வெறும் பேச்சாளன் மட்டுமல்ல, மிக சிறந்த கேட்பாளராகவும் இருந்தான். ஷீலா பேசும்போது அவன் அவளது கண்களை பார்த்து கவனிக்கும் விதம் அவளுக்கு தான் மதிக்கப்படுகிறோம் என்ற உணர்வை தந்தது. ரகுவிடம் பேசும்போது அவர் போனை பார்த்து கொண்டிருப்பார் அல்லது சரி என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து விடுவார். ஆனால் அஜய் அப்படியல்ல. ஷீலா ஒரு நாள் தயங்கியபடியே கேட்டாள், ஏன் அஜய், நான் எவ்வளவு பேசுறத உங்களுக்கு போர் அடிக்கலையா? அஜய் மெல்லமாக சிரித்துவிட்டு சொன்னான், இல்ல ஷீலா, உங்க பேச்சு ஒரு அமைதியான அருவி மாதிரி இருக்கு. இத்தனை காலமா இந்த குரல் இந்த வீட்டு சுவர்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருக்கேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமாயிருக்கு. அவளது அந்த ஒரு வரி ஷீலாவின் இதயத்தில் ஒரு மூலையில் சிறு அதிர்வை ஏற்படுத்தியது. அன்று இரவு நிலவு பிரகாசமாக தெரிந்தது. மொட்டை மாடியில் நின்றபடி பேசிக் கொண்டிருந்த போது ஷீலா மெல்ல அந்த கேள்வியை கேட்டாள், அஜய், நீங்க இவ்வளவு வசதியா ஒரு டாக்டரா இருக்கீங்க, ஆனா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருக்கீங்க என்று கேட்க அஜய் கையில் இருந்த காஃபி கோப்பையை வைத்தான். பிறகு அவளை ஆழமாக ஊடுருவி பார்த்து விட்டு சொன்னான், சரியான துணியை இன்னும் நான் சந்திக்கல ஷீலா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நான் தேடின அந்த துணை கிடைச்சப்போ அவங்க எனக்கு சொந்தமானவங்களா இல்ல. ஒருவேளை அவங்க கிட்ட என் காதல சொன்னா இப்ப இருக்கிற இந்த அழகான நட்பு கூட கருகிடுமோன்னு ஒரு பயம் என்றான் மெல்லமாக. ஷீலாவின் இதயம் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்திவிட்டு மீண்டும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் யாரை சொல்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது போலவும் இருந்தது,
புரியாதது போலவும் இருந்தது. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தா என்று மெல்லிய குரலில் ஷீலா கேட்டாள். அஜய் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து மிக நெருக்கமாக வந்து நின்றான். பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா ஷீலா? சில நேரங்கள்ல காலம் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய சுவரை எழுப்பி வச்சிருக்கும். ஆனா ஒண்ணு தெரியுமா, என் மனசுக்குள்ள அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க சிரிச்சா என் உலகம் வெளிச்சமாகுது, அவங்க வாடினா என் மனசு வலிக்குது என்றான். அந்த சொற்களில் இருந்த வெப்பம் ஷீலாவின் கன்னங்களை சிவக்க வைத்தது. அவன் பேசுவது தன்னை பற்றிதான் என்று அவள் உணர்ந்த அந்த தருணம் காற்றில் ஒரு இனிய ராகம் மிதப்பது போல இருந்தது. ஆனால் தன் ஒரு திருமணமான பெண் என்ற உண்மை அடுத்த நொடியே அவள் மனதை ஒரு கணம் முள்ளாய் குத்தியது. இருவரும் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அந்த மௌனத்தின் 1000 காதல் கவிதைகள் புதைந்து கிடந்தன. ஒருவரை ஒருவர் தொடவில்லை. ஆனால் அவர்களின் ஆத்மாக்கள் அந்த நிமிடம் இறுக கட்டியணைத்துக் கொண்டன. சில வாரங்களுக்கு முன்பு வரை அந்த வீட்டின் பெரிய கடிகாரம் நகரும் ஒவ்வொரு நொடியும் ஷீலாவிற்கு ஒரு யுகமாக தெரிந்தது. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். தனிமை அவளுக்கு பாரமாக தெரியவில்லை. மாறாக அது அவளுக்கு அஜயை பற்றிய சிந்தனைகளில் மூழ்குவதற்கான ஒரு அழகான நேரமாக மாறியிருந்தது. ரகு வெளியூரிலிருந்து வராத நாட்களை எண்ணி ஜன்னல் ஓரம் அமர்ந்து அழுத ஷீலா மறைந்து போனாள். இப்போது அவளது கண்கள் வாசலையே நோக்கி காத்திருந்தன. ஆனால் அது ரகுவின் காருக்காக அல்ல, அஜயின் வருகைக்காக. கிளினிக்கிலிருந்து அஜய் திரும்பும் அந்த மாலை 7 மணிதான் ஷீலாவின் வாழ்வில் மிக முக்கியமான தருணமாக மாறியது. அவன் கார் ஹாரன் சத்தம் கேட்டதும் கண்ணாடி முன் நின்று தன் கலைந்த கூந்தலை சரி செய்வாள். முகம் மலர ஒரு புன்னகையை தயார் செய்து கொள்வாள். அவள் உள்ளே நுழைந்து ஷீலா காஃபி ரெடியா என்று கேட்கும் அந்த ஒரு நொடிக்காக அவள் பகல் முழுவதும் தவம் இருந்தாள். அஜய் வந்ததும் வீட்டின் மௌனம் காணாமல் போனது. அவன் சிரிப்பும் அவன் பகிரும் மருத்துவமனை கதைகளும் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உயிர் கொடுத்தன. ரகுவுடன் இருக்கும் போது உணர முடியாத ஒரு பாதுகாப்பை, ஒரு பிணைப்பை அவள் அஜயின் அருகாமையில் உணர்ந்தாள். ஒரு நாள் இரவு அஜய் விடை பெற்று சென்ற பிறகு ஷீலா நிலவை பார்த்தபடி படுகையில் சாய்ந்தாள். அப்போது அவள் மனதிற்குள் அந்த விவாதம் தொடங்கியது. இது வெறும் நட்புதானா ஷீலா? அவளது உள்மனம் கேட்டது. வெறும் நட்பு என்றால் அவன் கிளினிக்கிலிருந்து வர தாமதமானால் ஏன் இதயம் இப்படி படபடுக்கிறது? அவன் ஷீலா என்று அழைக்கும் போது ஏன் உடல் சிலிர்க்கிறது? அவன் தன் கையை பிடித்து ஆறுதல் சொல்லும் போது ஏன் அந்த வெப்பம் ஆன்மா வரை ஊடுருவுகிறது? இது நட்பையும் தாண்டிய ஏதோ ஒன்று என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அதை காதல் என்று பெயர் சூட்ட அவள் பயந்தாள். அவர் ஒரு பேச்சுலர், நான் ஒரு திருமணமான பெண். எங்களுக்குள் இருக்கும் இந்த உணர்வுக்கு பெயர் என்ன? இந்த கேள்வி அவள் மனதில் ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்தியது. ஆனாலும் அஜய் அவளை பார்க்கும் அந்த பார்வையில் இருக்கும் தீவிரமும் அவன் காட்டும் அக்கறையும் அவளுக்கு ஒரு ரகசிய மகிழ்ச்சியை தந்தது. உலகம் என்ன சொன்னாலும் இந்த தருணத்தில் அவளுக்கு தேவைப்பட்ட ஒரே மருந்து அஜயின் அந்த புன்னகை மட்டுமே. இப்படி ஒரு மெல்லிய போதை போன்ற உணர்வில் ஷீலா மிதந்து கொண்டிருந்த போதுதான் எதிர்பாராத விதமாக அவளது வாழ்க்கையை மாற்ற போகும் அந்த இரவு வந்தது. அன்று இரவு ஷீலா வழக்கம் போல தனிமையாக இருந்தாள். ரகுவும் வழக்கம் போல வெளியூரிலேயே இருந்தார். இரவு 11 மணி இருக்கும். திடீரென்று அடிவயிற்றில் ஒரு கூர்மையான ஊசி குத்துவது போன்ற வலி ஏற்பட்டது ஷீலாவிற்கு. ஆரம்பத்தில் சாதாரண வாயு தொல்லை என்று நினைத்தவளுக்கு நிமிடங்கள் செல்ல செல்ல வலி மரண வேதனையாக மாறியது. கட்டிலில் புரண்டு அழுதாள். நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பின. போனை எடுத்து ரகுவிற்கு அழைக்க முயன்றாள். ஆனால் அவர் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அந்த நள்ளிரவில் யாருக்கு அழைப்பது என்று தெரியாமல் தவித்த போது அவளுக்கு நினைவுக்கு வந்த ஒரே முகம் அஜய். தட்டு தடுமாறி எழுந்து பக்கத்து வீட்டு சுவற்றை தட்டினாள். அஜய் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தான். ஷீலா வலியால் துடிப்பதை பார்த்ததும்
பதறி போனான். ஷீலா, என்னாச்சு? பயப்படாதீங்க, நான் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை தாங்கி பிடித்தான். அவளை தன் காரில் ஏற்றியபடி ஷீலா வலியினால் அவன் சட்டையை இறுக பிடித்து கொண்டாள். அவனது கைகள் அவள் மீது பட்டபோது அந்த மரண வழியிலும் ஒரு மெல்லிய பாதுகாப்பு உணர்வு அவளுக்குள் ஊடுருவியது. அஜய் ஒரு மருத்துவராக மட்டுமல்லாமல் ஒரு தாயை போல அவளை கவனித்துக் கொண்டான். மருத்துவமனையில் பரிசோதித்த போது அது அப்பண்டிஸ் பாதிப்பு என்று, உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் தெரிந்தது. ஷீலா பயத்தில் எழுதாள். அஜய் அவளது கைகளை பிடித்து கொண்டு, ஷீலா, என் கண்ணை பாருங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நான் பக்கத்திலே இருப்பேன், இது என் பொறுப்பு என்றான். அவனது அந்த உறுதியான குரல் அவளுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. அறுவை சிகிச்சை முடிந்து அதிகாலையில் ஷீலா கண் விழித்த போது அஜய் அவளது படுக்கைக்கு அருகிலேயே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். உறக்கமில்லாத அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவள் கண் விழித்ததை கண்டதும் அவன் முகத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. தேங்க்ஸ் அஜய், நீங்க மட்டும் இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கே தெரியல என்று ஷீலா தழுதழுத்தாள். அஜய் மென்மையாக அவளது நெற்றியில் கை வைத்து, இனிமே நன்றி சொல்லாதீங்க ஷீலா, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறதுல என்ன நன்றி வேண்டி இருக்கு? இப்ப நீங்க என் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, அதையும் தாண்டி என் உயிருக்கு நெருக்கமான ஒருத்தி என்றான். அந்த வார்த்தைகள் எந்த மருந்தையும் விட வேகமாக அவளது வலியை போக்கின. ரகுவின் மீது இருந்த சிறு நப்பாசையும் அன்றுடன் அற்று போனது. தான் நேசிக்கப்படுவது இங்கேயும் இவனிடமும் தான் என்று ஷீலா அந்த நிமிடம் உறுதி செய்து கொண்டாள். இந்த செய்தி ரகுவிற்கு தெரிந்த போது அவர் பதறிக்கொண்டு ஓடி வருவார் என்று ஷீலா எதிர்பார்த்தாள். ஆனால் அவர் வந்தபோது அவர் கண்களில் கவலை இல்லை, மாறாக சந்தேகம் இருந்தது. நான் இல்லாதப்போ நீயும் அந்த டாக்டரும் எவ்வளவு நெருக்கமா இருக்கணுமா என்ன? ஊரே உங்களை பத்தி பேசுது என்று அவர் சீறினார். தன் மரண விளிம்பில் இருந்த போது வராத கணவர் இப்போது கௌரவத்தை பற்றி பேசுவதை கேட்டு ஷீலா உடைந்து போனாள். ஆனால் அவள் இப்போது பழைய பலவீனமான ஷீலா அல்ல. அவள் நிமிர்ந்து நின்று சொன்னாள், நான் சாக கிடந்தப்போ உங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு ரகு. ஆனா அஜய் எனக்காக ராத்திரி முழுவதும் கண் விழிச்சிருந்தாரு. எங்களுக்குள்ள இருக்கிறது தப்பான உறவுன்னு நீங்க நினைச்சா அது உங்க விருப்பம். ஆனா அன்பே இல்லாத அந்த வீட்டுக்குள்ள நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் தப்புன்னு இப்ப நான் உணர்றேன் என்று சொல்ல, ரகுவுடனான உறவு இனி ஒட்டாது என்பதை ஷீலா தன் மனதில் உணர்ந்து உறக்க கூறினார். இருவருக்கும் இடையே விவாகரத்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. ஆச்சரியமாக ரகுவும் இதையே எதிர்பார்த்திருந்தது போல நடந்து கொண்டார். நானும் வேறொரு பெண்ணை விரும்புறேன், நமக்குள்ள இனி எதுவும் மிச்சம் இல்ல என்று அவர் சொன்னபோது ஷீலாவிற்கு வலிப்பதை விட ஒரு பெரிய விடுதலை உணர்வே ஏற்பட்டது. ஆனால் அஜய் அதே சமயம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது. அஜய் வெளிநாட்டில் ஒரு பெரிய மருத்துவமனையில் 5 ஆண்டுகள் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அதே சமயம் டெல்லியில் இருந்து அவனது தாய்க்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. அஜய் தயக்கத்துடன் ஷீலாவிடம் வந்தான். ஷீலா, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ கிளம்பி ஆகணும். அப்புறம் இந்த வெளிநாட்டு வேலை வேற. உன்னை என்னால இப்பவே கூட்டிட்டு போக முடியுமான்னு தெரியல, ஆனா நீ எனக்காக காத்திருப்பியா என்று கேட்டான். ஷீலா அவன் கையை பிடித்து கொண்டு, உங்க கடமையை செய்யுங்க அஜய், எனக்காக வருத்தப்படாதீங்க, என் வாழ்க்கை இப்போதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் என்றாள். ஆனால் அஜய் சென்ற பிறகு நாட்கள் மாதங்கள் ஆயின. அஜயிடமிருந்து வந்த அழைப்புகள் மெல்ல மெல்ல குறைய தொடங்கின. ஒரு கட்டத்தில் அவனது போன் என்னை தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு மாறியது. ஓராண்டு கடந்து விட்டது. ஷீலா இப்போது தனியாக ஒரு சிறு வீட்டில் வசித்து வந்தார். அஜய் தன்னை மறந்து விட்டான் என்று, அவனது அம்மா பார்த்த பெண்ணை அவன் திருமணம் செய்து இருப்பான் என்றும் அவளது மனம் அவளை வாட்டியது. ஒரு நாள் மழை பெய்த மாலை வேளை. சரியாக மாலை 7 மணி. ஷீலா ஜன்னல் ஓரம் அமர்ந்து பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்தாள். அப்போது வாசலில் அந்த வளைய ஹாரன் சத்தம் கேட்டது. அவளது இதயம் படபடவென துடித்தது. ஓடி சென்று கதவை திறந்தாள். அங்கே மலையில் நனைந்தபடி அஜய் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தன. ஷீலா, என்ன மன்னிச்சிரு, அம்மாவை பாத்துக்கணும், அப்புறம் அந்த வேலை டென்ஷன் வேற, எல்லாத்துலயும் இருந்து தப்பிக்க உன்னை மறக்க முயற்சி பண்ண, ஆனா ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிய முடியல, அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்டயே வந்துட்டேன். இப்போ நான் உன்னோட அஜய் மட்டும்தான் என்று
என்று உடைந்து அவன் அழுதான். ஷீலா எதுவும் பேசவில்லை. ஓடி சென்று அவனை இறுக கட்டியணைத்துக் கொண்டாள். அந்த ஒரு அணைப்பில் ஓராண்டு கால தவிப்பும் வலியும் கரைந்து போயின. இன்று ஷீலா அதே பழைய ஷீலாதான். ஆனால் அவளிடம் அந்த தனிமை இல்லை. அவளும் அஜயும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் சில சட்ட ரீதியான சிக்கல்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் இருவரது ஆத்மாவும் என்றோ இணைந்து விட்டன. அஜய் இப்போது மீண்டும் அதே கிளினிக்கில் வேலை செய்கிறான். மாலை 7 மணிக்கு அவன் வரும்போது ஷீலா காஃபியுடன் வாசலில் காத்திருக்கிறாள். இப்போது அந்த வீடு மௌனமாக இல்லை. அங்கே அஜயின் சிரிப்பும் ஷீலாவின் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கின்றது. வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு தேவையானதை உடனடியாக தருவதில்லை, ஆனால் சரியான நேரத்தில் ஓர் அழகான மாற்றத்தை தரும் என்பதை ஷீலா இப்போது முழுமையாக நம்பினாள். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.